நீங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பினால் இந்த நம்பருக்கு அனுப்பலாம். அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நான் சொல்லப்போகும் விஷயம் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்வதற்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை மீண்டு வருவதற்கும் நிச்சயம் பயனுள்ள வகையில் இருக்கும். காணொளியை முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற விஷயம் ராசி பலன்கள் அல்லாமல் உங்கள் வாழ்வின் உங்கள் ராசிக்கு முழுக்க முழுக்க நேர்மறை பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காரகத்துவமான குரு, செவ்வாய், கேது. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வீடியோவில் வந்துட்டு இருக்க இமேஜை பாருங்கள். யானை படம், ஆஞ்சநேயர் படம், இவை அனைத்தும் வந்து கொண்டிருக்கும். இந்த ஃபோட்டோவெல்லாம் நீங்கள் ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிங்க, இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க, இல்லை கூகுளில் கூட எடுத்து வச்சுக்கிங்க, தப்பு கிடையாது. ஓகே நண்பர்களே, இங்கே நான் சொல்ல போகிற விஷயம் என்னன்னா, முழுக்க முழுக்க உங்களுக்கு பயங்கரமான ஒரு கோபம், விரக்தியான நிலையில் இருக்கிறீங்க. உறவுகள், நண்பர்கள் எல்லா ஸ்தானமும் கடுமையாக பாதிக்குது. இதில் செவ்வாய் என்ற சகோதர ஸ்தானம், கேது என்ற ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். ஆனால் கேதுக்கு நான் ஏற்கனவே காணொலியில் போட்டிருக்கிறேன், அது எழுத்து வடிவத்தில் சொன்ன விஷயம். ஆனால் இது முழுக்க முழுக்க இந்த ஒரு காரகத்துவம் சார்ந்த விஷயத்த நீங்கள் பார்க்கும்போதே அதோடைய வியூ ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். இப்போ இந்த வீடியோ பார்த்த ஒரு நிமிஷத்தில் எப்படி உணர்றீங்க, அப்படியே வீடியோ பாஸ் பண்ணுங்க. எப்படி உணர்றீங்க அப்படின்றத நீங்கள் ஃபீல் பண்ணி பாருங்க. அடுத்தது மிக முக்கியமாக பார்த்தீர்கள் என்றால், இங்கே நான் சொல்ல போகும் சூட்சமங்களில் முதல் ஒன்று குரு, இரண்டாவது ஒன்று செவ்வாய், மூன்றாவது ஒன்று கேது. பணம், சகோதர உறவுகள் கெடுக்கக்கூடிய நிலை, யாரோ ஏதோ ஒரு செய்வினை ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க, என்னன்னு தெரியல. எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அது தடங்கள் ஆகிட்டே இருக்கு. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கிற முயற்சியெல்லாம் தடங்கள் ஆகிட்டே இருக்கு. அதே மாதிரி சகோதர உறவுகள் மேலே கடுமையாக சண்டையாக ஏற்பட்டுகிட்டே இருக்கு. உங்களுடைய அண்ணனோ தம்பியோ சகோதர உறவுகளால், பங்காளி உறவுகளால் கடுமையாக ஒரு விரோதமான ஒரு நிலையை கொடுத்துக்கிட்டே இருக்கு. கோபம்ன்றது ஷார்ட் டெம்பர், உச்சபட்ச கோபம், விரக்தி. அப்போ இந்த நிலையெல்லாம் மாற்றுவதற்கும், அதே சமயம் உங்கள் வாழ்க்கையில் செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ்வதற்கும் சூட்சமமான ஒன்று, மிக முக்கியமான சூட்சமம். நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொன்ன பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோலாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிங்க, இல்லை ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சிங்கன்னு. ஆஞ்சநேயர் ஃபோட்டோ, விநாயகர் ஃபோட்டோ, ஆஞ்சநேயர் ஃபோட்டோ, விநாயகர் ஃபோட்டோ, யானை ஃபோட்டோ. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதில் குரங்கு, யானை, இந்த ஃபோட்டோவையும் பாருங்க. இது கர்ணநாதனை இயக்கக்கூடிய ஒரு பரிகாரங்களாக சில சூட்சமங்கள் இருக்கு. இதுல முழுக்க முழுக்க கேதுவோடைய சூட்சமம். நான் கர்ணநாதனுக்குள்ளே போக மாட்டேன். நான் ராசி பலன் வீடியோ போறதில்லை, உங்களுக்கே தெரியும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ராசி பலன் சொல்றதுக்கு 100 பேர் இருக்கிறாங்க. அவங்க உங்களுக்கு பலனை சொல்லிடுவாங்க, அது என்னன்னு தெரிஞ்சுக்க போறீங்க. நான் அதையே சொல்றது உங்களுக்கு பயன் கிடையாது. உங்களுக்கு முழுக்க முழுக்க ஒரு நல்ல ரிசல்ட்டை ஏற்படுத்தி கொடுக்கறது தான் என்னுடைய வேலை. ஓகேங்களா? என்ன நடக்க போகுதுன்னு சொல்றது நிறைய வீடியோ போட்டு நான் அந்த மாதிரி வீடியோ போறதை ஸ்டாப் பண்ணி ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சு. இதில் ஃபர்ஸ்ட் நீங்க தினமும் தூங்க போறதுக்கு முன்னாடியும் காலையில் தூங்கி எழுந்த உடனும் விநாயகரை பாருங்க, ஆஞ்சநேயரை பாருங்க, அதே மாதிரி விலங்குகளில் யானை, குரங்கு, இந்த போட்டோவை பாருங்க. பார்த்துட்டு உங்களுடைய ஒரு நாளை தொடங்குங்க. காலையில் எழுந்த உடனே இதை பாருங்க. அதே தூங்க போறதுக்கு முன்னாடியும் நீங்க பாருங்க. இந்த சூட்சமம் உங்களுடைய அந்த கேதுன்ற அந்த தாக்கம் உங்களை விட்டு விலகிடும். யாரோ ஏதோ உங்களுக்கு செய்வனை வச்சுட்டாங்க, ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க, பக்கத்து வீடு, எதிர் வீடு, சொந்தக்காரங்க, நண்பர்கள் பொறாமப்படுறாங்க, நாங்கள் நல்லா சிறப்பாக இருந்தோம், எங்கள் வாழ்க்கையில் அவ்வளோ சிறப்பாக வாழ்ந்துட்டு இருக்கு எங்கள் வாழ்க்கையை, இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுடுச்சு, இதில் மீண்டும் நாங்கள் வர முடியுமா, இவ்வளோ கோடி கடன் இருக்கு, இவ்வளோ லட்சம் கடன் இருக்கு, இவ்வளோ விஷயங்களையும் நான் மாட்டிட்டு இருக்கிறேன், நிம்மதின்றது கிடைக்காதா அப்படின்ற ஏக்கங்கள் நிறைய பேருக்கு இருந்துட்டு தான் இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு இருந்துட்டு இருக்கலாம். இதுலேருந்து மீண்டு வந்துடலாம். இல்லை, ஃபர்ஸ்ட் விஷயம், காலையிலையும் எழுந்த உடனே நீங்கள் விநாயகர் ஃபோட்டோ, ஆஞ்சநேயர் ஃபோட்டோ, யானை ஃபோட்டோ, குரங்கு ஃபோட்டோ, இந்த 4 ஃபோட்டோவும் எடுத்து வச்சுக்கிங்க. பாருங்க, இது கேதுவுடைய காரகத்துவம். முழுக்க முழுக்க அந்த கெடு பலன்கள் நீங்கிடும். இதை பார்த்துட்டு நீங்கள் தொடங்குற அந்த நாள் முழுக்க முழுக்க ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். பணம் வரவு ஃபுல்லாக வந்துக்கிட்டே இருக்கும். கொடுத்த காசா வந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப நாளாக பணம் சம்பந்தமான பிரச்சனை இருக்கா, எல்லாமே சரியாயிடும். கடன் பிரச்சனை இருக்குல்ல, கடன் முழுமையாக அதில் விலகி வந்துடலாம். இங்கே குருன்ற காரகத்துவம் மட்டும் தான் சொல்கிறேன். கடன்ன்றது புதன், அது வேறு 2 விஷயம். ஆனால் நான் இங்கே பணத்தை மட்டும் சொல்கிறேன். அப்போ பணம், கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயம் எல்லாமே கம்ப்ளீட்டாக நிவர்த்தி ஆகிடும். காலைல ஏந்திரிக்க பார்த்தும் தூங்க போகிறது மட்டும்தான் இதை பண்ண போகிறீங்க. அடுத்த விஷயம்,
என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய வீடியோவில் பணம் பற்றியே நான் பேசிகிட்டு இருக்கிறேன்றது உங்களுக்கும் போர் அடிக்கலாம். பட் வந்து பணம்ன்றது ரொம்ப முக்கியம். அது கூட அடிஷ்னலாக தான் நான் மற்ற விஷயத்த சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த உறவு அந்த காரகத்துவத்தோட கனெக்ட் ஆகக்கூடிய விஷயத்தை தான் நான் அதிகமாக சொல்லிட்டு இருக்கிறது. அப்போ பணம்ன்ற விஷயத்தையும் ரைட்டிங் பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் வேறு வீடியோவில் ரைட்டிங் பண்ணிகிட்டு இருக்கலாம். அந்த ரைட்டிங் வந்து இந்தமாரி எனக்கு பணம் கிடைச்சிருச்சுன்ற ரைட்டிங் போயிட்டுருக்கும் ப்ராசஸ்ஸு. அப்படி போயிட்டுருக்க பட்சத்தில் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இதில் சொல்கிற விஷயம் எக்ஸ்ட்ரான்னு கேட்டிங்கன்னா, 30 வர மாதிரியான தொகையை எழுதுங்க. 30 லட்சம், 30 கோடி, இது நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், இதெல்லாம் சொல்கிறேன். அப்படின்ற மாதிரி 30 டைம் எழுதுங்க. 30 டைம் எழுதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 21 டைம் எழுதுங்க. ஏன்னா கூட்டுத்தொகை 3 வர மாதிரி. ஏன்னா குருவுடைய காரகத்துவத்தை ஏற்கிறோம், பணத்தை வர வைக்கிறோம், கொடுத்த பணத்தை வர வைக்கிறோம், பணம் சார்ந்த விஷயத்த வேற வைக்கிறோம். அது எப்படி எழுதணும்? ஒன்றுமே இல்லை. நான் ஆசைப்பட்டதை போலவே 3 கோடி ரூபாய் பணம் பெற்று விட்டேன். நான் ஆசைப்பட்டதை போலவே 30 கோடி ரூபாய் பணம் பெற்று விட்டேன். எங்க நான் காசு கொடுத்துருக்க ஒருத்தட்ட அந்த காசை வாங்கணுங்க, அதுதாங்க எனக்கு வேணும் அப்படின்னு வேணாங்க. இங்கே அந்த விஷயத்தையே நீங்கள் மறந்துடணும். ஒருத்தவங்க ஏமாற்றணும் முடிவில் இருக்கிறான், நீங்கள் பணத்தை கொடுத்து மாட்டிக்கிட்டீங்க. அந்த பணத்தை பற்றி நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுலேயே உங்களோட வாழ்க்கையை விராக்தியாக இருக்கும். இதை எழுதும் போது அந்த பணம் வந்துடும். கூடுதலாக உங்களுக்கு வர வேண்டிய பணமும் வந்துடும். உங்களுக்கு வர வேண்டிய பணமும் வந்துடும். அதை விட செல்வ செழிப்பான வாழ்க்கையும் வாழ்ந்துட்டு இருப்பீங்க. முடிஞ்சது. அடுத்த சப்ஜெக்ட் போயிடுவோம். ரொம்ப வீடியோ லென்த்தாக போயிடக்கூடாது. அதனால பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து சகோதர உறவுகள். சகோதர உறவுகள் அப்படின்னு எடுத்துக்கும் போது செவ்வாயோடைய காரகத்துவமே 9ஆம் நம்பர் வர மாதிரி எழுதுங்க. அதாவது எனது சகோதரன் மீது அன்பும் பாசமும் நான் முழுமையாக வைத்திருக்கிறேன். எனது சகோதரரும் என் மீது பாசமாக இருக்கிறார். அதே என் சகோதரன் என் மேலே பாசமாகிறார், நானும் சகோதரன் மேலே பாசமாகிறார். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, சகோதரர் கண்டாலே உச்சபட்ச டென்ஷன் இருக்கலாம். உங்களை கோடிக்கணக்கில் சொத்தை ஏமாத்திருக்கலாம், பணத்தை ஏமாத்திருக்கலாம். அதெல்லாம் தூக்கி வரமா வைங்க. ஏன்னா அதெல்லாம் முன்ஜென்ம கருமா. அதை பற்றி பேசினா வீடியோ போயிட்டே இருக்கும் லென்த்தா. அதெல்லாம் வேணாம். நீங்கள் இது எழுதணும். அப்போதான் வந்து உங்களுக்கு இந்த கோபம்ன்றது குறையும். சகோதர உறவுகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அவங்க சப்போர்ட்டே வேணாம் அப்படிலாம் நீங்கள் சொல்லாதீங்க. ஒரு காலத்தில் வந்து நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. எங்கிட்ட கன்சல்டிங் வரவங்க அத்தனை பேருக்குமே இதை பேசிட்டு இருந்தவங்க தான். அன்னைக்கு அவங்களுடைய நிலையெல்லாம் மாறிடுச்சு. கோடீஸ்வரர் நிலையில் இருக்காங்க. ஸோ நீங்கள் திருப்பி வந்து அந்த மாதிரி கோவத்தை அவங்க உங்களை முதுகுல கூட கத்திட்டு குத்திருக்கட்டும், உங்களுக்கு துரோகம் பண்ணதாவே இருக்கட்டும், உங்களுக்கு கோடிக்கிலோ சொத்தை கூட ஏமாத்திருக்கட்டும், அவங்க மேலே கோவப்படாதீங்க. என் சகோதரர் மீது நான் பாசமாக இருக்கிறேன், என் சகோதரரும் என் மீது பாசமாக இருக்கிறார் அப்படின்னு 9 வாட்டி எழுதுங்க. ஏன்னா அதிகமாட்டி எழுதுறது உங்களுக்கு போர் அடிக்கக்கூடாது. 9 டைம் எழுதுங்க. இது எழுதுறதுனால வெறும் செவ்வாயோடைய காரகத்துவத்தை இயக்கிறது மட்டும் இல்லை, உங்களுடைய சகோதர உறவுகள் உங்களுக்கு எதிரியாக இருந்தாலும் மாறிடுவாங்க. இது எழுதும்போது தடுங்கல் வரும், இன்னும் கோவம் வரும். உங்கள் சகோதரன் மேலே கோவப்படாதீங்க. ஓகேங்களா? இது மிக 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 அவசியமான ஒன்று. இது உங்களுடைய பிபி கண்ட்ரோலை குறைச்சிடும். உங்களுடைய கோபம், விராக்தி, கவலை, ஏமாற்றம் இது எல்லாமே மாற்றிடும். சகோதரன் மேலே வைக்கிற ஒரு பாசத்துக்கு இவ்வளோ எஃபெக்ட். நண்பர்களே, இதெல்லாம் வந்து இந்த உலகத்தில் யாருமே உங்களுக்கு சொல்லிட மாட்டாங்க. ப்ராக்டிக்கலாக இதெல்லாம் ரிசல்ட் கிடைச்சிருக்கு. நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா 1 வாரம் 5 நாள் பயிற்சின்னு எடுத்து நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேருக்கு பயிற்சி கொடுப்பேன். ஏன்னா ஃபீஸ் வந்து ரொம்ப அதிகம். நான் எல்லாத்தையும் வந்து இவ்வளோ ஃபீஸ்லாம் சொன்னால் யாருமே வரமாட்டாங்க. ஓகேங்களா? அதனால தான் உங்களால் முடிஞ்சதை 10 ரூபாலேருந்து எவ்வளோ முடியுமோ அது டொனேஷனாக கொடுங்க அப்படின்னு சொல்கிறேன். அது கூட கட்டாயம் கிடையாது. ஓகேங்களா? சில பேர் வந்து ஜாதகம் பார்க்கறதுக்கு நினச்சிங்கன்னு அனுப்புவாங்க. ஜாதகம் பார்க்கறதுக்கு கிடையாது. இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய விஷயம் இதை ஃபாலோ பண்ணல போதும். ஜாதகமே பார்க்க வேணாம். இந்த ஜாதகம் பார்த்து உங்கள் காசையும் வீணாக்குறீங்க. ஏன் உங்கள் பணத்தை வேஸ்ட் ஆக்காதீங்க. நான் சொல்கிற வீடியோவில் பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் போதும். ஜாதகம் பார்க்குறதா பாருங்கள், அது உங்கள் விருப்பம். நான் வந்து யாரையும் கம்பல் பண்ணவே மாட்டேன். ஆனால் இந்த வீடியோவில் சொல்கிற சூட்சமோ பவர்ஃபுல்லான சூட்சமோ புரிஞ்சுங்க. சகோதரஸ்தானம். ஓகேங்களா? மீண்டும் ரிப்பீட் பண்ணுற ஒரு விஷயம், குரு காரகத்துவம் 30 டைம் எழுதணும். அது நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். மீண்டும் ஒரு இடத்துல இந்த இடத்துல சொல்லிடுறேன். ஏன்னா கொடுத்த பணத்தை வாங்குறதுக்கும் பணம் உங்களுக்கு தேவையில்லாத செலவு ஏற்படாமல் இருப்பதற்கும் காரணத்துக்காக இந்த சூட்சமம் 30 டைம் எழுதணுன்றது. அதுக்கு அந்த பணமும் கூட்டுத்தொகை வர மாதிரி எழுதணும்னு சொல்றது. அதாவது 30 கோடி பணம் வேணும், 30 லட்சம் பணம் வேணும். நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், மீண்டும் சொல்றேன். அடுத்தது கோபம், விராக்தி, உங்களுடைய பிபி, பிரஷர், கவலை, ஏமாற்றம் இதெல்லாம் ஏற்படாமல் இருக்கிறது தான் சகோதரன் மேல பாசத்தை வைக்கிறீங்க. எனது சகோதரன் மீது பாசமாக இருக்கிறேன், எனது சகோதரன் என் மீது பாசமாக இருக்கிறார். செவ்வாயோட காரகத்துவம், கேதுவோட காரகத்துவம். தினமும் விநாயகரை பாருங்க, தினமும் ஆஞ்சநேயரை பாருங்க, தினமும் குரங்க பாருங்க, தினமும் யானை பாருங்க. அந்த போட்டோவை 4 போட்டோ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் முன்னாடியே காமிச்சேன், பார்த்தீங்கன்னா தெரியும். அதை வந்து நீங்கள் காலையில் எழுந்திரிக்க பார்த்தும் தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் நீங்கள் டெய்லியும் காலையில் ஏஞ்சிருக்கீங்க, எழுந்த உடனே அந்த ஃபோட்டோ எடுத்து பாருங்கள். வேற ஒன்றுமே கிடையாது. திருப்பி தூங்க போகிறதுக்கு முன்னாடி பாருங்கள். அப்படியே மனசு சாந்தமாக வச்சுட்டு தூங்குங்க.
வாழ்க்கையில் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடும். எல்லாமே நீங்கள் விட்டது எல்லாமே பிடிச்சிடலாம். இந்த கோபம், விராக்தி, ஏமாற்றம், கொடுத்த பணம் வர்றது, இந்த தடை ஏற்பட்டு இருக்கு, கேது வந்து தடை ஏற்பட்டு இருக்கு, அந்த தடை எல்லாம் நிவர்த்தி ஆகிடும். அன்புள்ளங்களே, நீங்கள் முடிஞ்சா டொனேஷன் கொடுங்க. இதை நான் நேரில் கொடுக்குற பயிற்சின்றது ரொம்ப ரொம்ப எண்ணிக்கை 3 பேர் 5 பேருக்கு மேலே கொடுக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா கட்டணம் அதிகமாக வைக்கிறதுனால தான் காரணம். குறைவான கட்டணத்தில் பண்ணலாம். எனக்கு நிறைய ஒர்க்கு, நிறைய கமிட்மெண்ட், என்னுடைய வேலைகள் போயிட்டு இருக்கிறதுனால நாம் சரியாக பண்ண முடியல. இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள், நிச்சயம் பயன்படும். நான் சொல்கிற இந்த விஷயம் ரிசல்ட்டு 100% உறுதியாக கிடைக்கும்.